இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் எனக்கு பேச சொன்ன ஒரு காரியம் வந்து த டேஸ் ஆஃப் நோவா. ஒரு 3 weeks முன்னாடி டேஸ் ஆஃப் லோத் பத்தி பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த லோத்தோட நாட்கள் திரும்பி வரும்போது என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டேஸ் ஆஃப் நோவா. ஸோ ஐம் சாரி, இட்ஸ் ஆல்ரெடி லேட். நான் வந்து ஐ ட்ரை டு ஃபினிஷ் இன் another 15-20 minutes. ஸோ லெட்ஸ் பி in the presence of God and allow the Holy Spirit. எப்பவுமே நம்ம அதாவது மற்றவங்க என்ன பேசுறாங்க கேட்கறதுக்கு முன்னாடி check yourself that allow the Holy Spirit. நீங்களே ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நீங்களே வந்து உள்ளால இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிட்ட கேட்டுட்டு allow the Holy Spirit to receive that word from wherever you are getting. யாரெல்லாம் அந்த வார்த்தை கொடுக்குறாங்களோ அவர் மூலமாக தான் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள அது நிறைவா உள்ளால போய் சேர்ந்து அது 100 மடங்கான பலனை இது கொடுக்கும். இல்லாட்டி ஏதோ வந்து கல்லுல தூக்கி போடுற அந்த விதைய மாதிரியும் முள்ளுல தூக்கி போடுற விதைய மாதிரியும் தான் இருக்கும், அல்லது வழியில தூக்கி போடுற விதை மாதிரியும் தான் இருக்கும். அது முளைக்காது, வேர்டு போயிருக்கும், பட் there is no use at all. So that's why I always say, if the word is coming towards you, allow the Holy Spirit to receive that word. அவர் மூலமாக தான் நீங்க அந்த வேர்டை ரிசீவ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு டேஸ் ஆஃப் நோவா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த நோவாவோட காலத்தை குறித்தும் லோத்தோட காலத்தை குறித்தும் அவர் பூமியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் போது தெளிவாக சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26-27. Luke 17:26-27. When the Son of Man returns, it will be like. சரி, நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வந்து பார்ட் பை பார்ட்டாவே நான் வந்து வாசிக்கிறேன். When the Son of Man returns, Son of Man is nothing but Jesus Christ. இது வந்து இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில பத்தி சொல்றாரு. அவருடைய 2ஆம் வருகையில திரும்பி வரும்போது, ரிட்டர்ன் வந்து திரும்பி அப்ப வந்து போயிட்டு திரும்பி வருவார்னு அர்த்தம். அப்ப ரிட்டர்ன்ஸ்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சிம்பாலிக்கா ஏற்கனவே நடந்த ஹிஸ்டரியை வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறார். அப்போ பார்க்கும்போது இட் வில் பி லைக் இட் வாஸ் த டேஸ் ஆஃப் நோவாவோட நாட்கள்ல என்ன நடந்ததோ அதே போலதான் நடக்குங்கிறாரு. சரி, அப்போ அந்த நாட்கள் என்ன நடந்தது, அது ஜென்ரிக்கா வந்து சிம்பாலிக்கா சில காரியங்கள் காமிக்கிறாரு. இன் தோஸ் டேஸ் த பீப்புள் என்ஜாய்ட் பேங்க்வெட்ஸ், பார்ட்டிஸ் அண்ட் வெட்டிங்ஸ் ரைட் அப் டு த டைம் நோவா என்டர்ட் ஹிஸ் போட். அந்த நாட்கள்ல பேங்க்வெட்ஸ் இருந்தது, பார்ட்டி இருந்தது, வெட்டிங் இருந்தது. சரிங்களா? நம்ம கடைசி காலமா நம்ம வந்து கடைசி காலத்துல தான் வாழ்றோமா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கிற ஒரு மெயின் ரீசன் ஆண்டவர் இதை குறிச்சு காமிக்கிறார். அவர் எப்ப திரும்பி வருவாருன்னு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா இதை குறிச்சு ரொம்ப முக்கியத்துவம் மக்கள் கொடுப்பாங்க. எதை குறிச்சு? பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் பேங்க்வெட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ். இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாருங்களேன், இந்த 3த்துக்கும் தான் மக்களுடைய ப்ரியாரிட்டி பயங்கரமா இருக்கும். இந்த 3 காரியத்துக்கு மட்டும்தான் மக்கள் வந்து பயங்கரமா அலங்கரிச்சுட்டு அவங்கள வந்து பெஸ்ட் கிளாத்திங்க போட்டுட்டு, பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, பெஸ்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல சூப்பர் கார்ல போய் இறங்குது. இந்த 3த்துக்கும் தான் தே கிவ் த மோஸ்ட் ப்ரியாரிட்டி. சர்ச்சு கூட அப்படி போக மாட்டாங்க. சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தான் புது ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. இந்த மற்ற நாள்லாம் அப்படியே நல்லா ஒயிட் தான் போவாங்க. ஆனா இந்த வெட்டிங் பாருங்க எல்லாரும் எப்படி போறாங்க. இது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் nobody has any interest in going to wedding. ஏதோ சும்மா கடமைக்கு போவாங்க, 2 ரூபா கொடுத்துட்டு வருவாங்க, சாப்பிட்டுட்டு வருவாங்க. யாரும் இவ்வளோ கிராண்டா வெட்டிங்க்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்ட்டிஸ். இந்த காலத்துல வந்து இது பார்ட்டிங் கல்ச்சரா மாறிடுச்சு. முந்தைய காலத்துல யாருமே வந்து பார்ட்டிக்கு போக மாட்டாங்க. அந்த பார்ட்டிங்கிற கான்செப்டே கிடையாது. அதாவது பார்ட்டிஸ்க்கு போனோம்னா அது ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி. இன்னைக்கு வந்து அது காமன் டேர்ம் ஆயிடுச்சு. சின்ஸ் பீயிங் இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ், எல்லாருமே ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கும். நிறைய சிட்டி கல்ச்சர்ஸ்லாம் நமக்குள்ள வரும்போது நம்ம ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டிக்கு போறோம், அல்லது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டிஸ், நிறைய பார்ட்டிஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்த பார்ட்டிங் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த 20 இயர்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே என்ன அடையாளம்னா நோவாவோட நாட்கள் போல திரும்பி வரும். நோவாவோட நாட்கள்ல இது எல்லாமே நடந்தது, திரும்பவும் பயங்கரமா நடக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து இந்த 3த்துக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பேங்க்வெட்ஸ், அப்போ ஒன்று வந்து நம்ம பேங்க்வெட்ஸ் வந்து நம்ம ஹோட்டல்னு சொல்லலாம், அல்லது பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த 3த்துக்கு தான் மக்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்கு தான் இருக்கு, வேற எதுக்குமே கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த 3 காரியத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன இதை வந்து நோக்கம் இருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு அர்த்தம். இதான் அதோட டைம் லைன் அர்த்தம். When the Son of Man returns, அப்போ
அவர் வந்து எப்போ வருவார்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் என்ஜாய்ட் இன் பேங்க்வெட்ஸ், பார்ட்டிஸ் அண்ட் வெட்டிங்ஸ். இன்னைக்கு இதுக்கு தான் மக்களோட ப்ரியாரிட்டி டாப் மோஸ்ட் இருக்கு. rather than the church, rather than the spiritual meetings, rather than knowing God, இந்த all these things தான் அவங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல டாப் மோஸ்ட் இருக்குது. அப்போ we will definitely understand God is gonna come any time from now on. ஏன்னா அதான் இது ஒரு அடையாளம். சரிங்களா? நோவா நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அந்த flood came and destroyed them all. இது வந்து flood வந்து அவங்களை அழிச்சிட்டு போகுதுன்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி மனுஷகுமாரன் வரும் பொழுது எப்படி வந்து, அதாவது அந்த கைவிடப்பட்டவங்கள்லாம் அந்த உபத்திரவ காலத்துக்கு போவாங்கன்னு தான் ஒரு சிம்பாலிக்கா அவர் சொல்றது. நோவா வந்து தேர்ந்தெடுத்துற, நோவாவும் அவர் குடும்பமும், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த மிருக ஜீவன்கள், பறவைகள், அது மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு they are all raptured into the boat. அவங்க எல்லாம் ராப்சர்க்குள்ள போயிட்டாங்க. யார் யார் கைவிடப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே சங்கரிக்கப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க. இங்கேயும் பாருங்களேன், இதே தான் மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில், ஐ மீன் ரகசிய வருகையில திரும்பி வரும் பொழுது இதே போலதான் மக்கள் நடக்கும். அதுல கொஞ்சம் மக்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மீதி இருக்கிற மக்கள் வந்து எப்படி இந்த flood came and destroyed them all போல உபத்திரவ காலம் வந்து அவங்களை எல்லாத்தையும் அழித்து போடவும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த டேஸ் ஆஃப் நோவா பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நோவாவோட ஃபெய்த் லைஃப் பத்தி ரொம்ப நமக்கு வந்து தெரியல. பட் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். குறிப்பாக அவரோட ஃபெய்த் ஓட லைஃபை வந்து எங்க டிஸ்பிளே பண்றாருன்னா, ஹீப்ரூஸ்ல இருக்கு. ஹீப்ரூஸ் 11:7 பார்க்கும்போது, எபிரேயர் 11:7 பார்த்தோம்னா, இட் வாஸ் பை ஃபெய்த் தட் நோவா பில்ட் எ லார்ஜ் போட் டு சேவ் ஹிஸ் ஃபேமிலி ஃப்ரம் த ஃப்ளட். ஓகே, ஒரு விசுவாசத்துல தான் ஒரு பெரிய கப்பலை கட்டுறாரு. ஓகே, ஹி ஒபேட். அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஒன்னு ஃபெய்த் இருக்கு, ஒபீடியன்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ ஹி மினிஸ்டர்ட். ஹி வார்ன்ட் ஹிம் அபவுட் திங்ஸ் தட் ஹேட் நெவர் ஹேப்பன் பிஃபோர். அப்போ பாருங்களேன், அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து பிரசங்கமும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பை ஹிஸ் ஃபெய்த் நோவா கண்டெம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஹி ரிசீவ் த ரைச்சஸ்னஸ் தட் கம்ஸ் பை ஃபெய்த். பூமி அத்தனை பேருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணி பார்த்தாரு. ஆனா அவங்க வந்து அதனால ஏற்றுக்கொள்ளல. இவர் எப்படி வந்தார்னா பை ஃபெய்த். இன்னைக்கு அந்த 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 ஃபெய்த் அவருக்குள்ள எப்படி வந்தது, பிளஸ் அவர் வந்து எப்படி ஒபே பண்ணாருன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். வெரி ஃபாஸ்ட்லி ஐ வில் பி டேக்கிங் அரவுண்ட். ஓகே, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நோவா. பாருங்களேன், அவர் வந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஓகே, இந்த மாதிரி நான் பூமி அழிக்க போறேன். பூமியில வேற உன்னையை தவிர, உன் குடும்பத்தை தவிர வேற நீதிமான்கள் யாருமே இல்லை. அத்தனை பேரும், உலகத்துல கோடிக்கணக்கில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து இது பாவத்துல இருக்காங்க, அநீதியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்களை எல்லாத்தையும் நான் ஒய்ப் அவுட் பண்ணிட்டு ஓ மூலமா ஒரு புதிய ஜென்ரேஷன் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அப்போ என்ன டாஸ்க்னா, நான் இந்த மாதிரி நீ ஒரு பெரிய போட்டு கெட்டு, அந்த போட்டு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மழை வரப்போகுது. மழை வந்து இந்த பூமியை எல்லாத்தையும் அழிச்சிரும். சரி, இப்போ நமக்கு மழைனா நமக்கு தெரியுது. ரெயின்னா என்ன நம்ம பார்த்துருக்கிறோம். மழைனா எப்படி பெய்யும் நமக்கு நல்லாவே தெரியும். மழை டைம்ல குடை எடுத்துட்டு போனோம், வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கணும், எல்லாமே நமக்கு தெரியும். அந்த நாட்கள், நோவோட நாட்கள் வரைக்கும் பூமியில மழைனா என்னன்னு தெரியாது யாருக்கும். நோபடி நோஸ் வாட் ரெயின் இஸ். எப்படி ரெயின் பெய்யும், எங்கிருந்து ரெயின் வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ when Lord said let there be a rain, அவர் பிளைண்டா பிலீவ் பண்ணார். நம்மளால பிலீவ் பண்ண முடியுங்களா ரெயின் வரும்னு சொன்னா? இன்னைக்கு ராப்சர் நடக்க போகுதுன்னு சொன்னாலே யாருமே பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே தான் இன்னைக்கு வந்து ஈக்குவேட் பண்றாரு ஆண்டவர். பாருங்களேன், he blindly believed. நோவா வந்து he planned ahead in faith. The first point, விசுவாசத்துல தான் அவர் பிளான் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் பார்த்து நம்மள ஷெட்யூல் போட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஃபெய்த்தை கொண்டு வருவோம். இவர் வந்து ஃபெய்த்ல தான் ஒரு பிளானிங் நடக்குது, பெரிய லாங் டேர்ம் பிளான். அவர் அட் த ஏஜ் ஆஃப் 500 ஆண்டவர் இந்த பிளானை கொடுக்குறாரு. அட் த ஏஜ் ஆஃப் 600 அந்த டைம்ல போகும்போது தான் என்ன நடக்குது, இந்த காரியங்கள் 620 அந்த இயர்ஸ் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஒரு பெரிய பிளான். நம்ம இன்னைக்கு ஒரு 2 மாசம் பிளான் போட்டாலே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. எஸ்பெஷலி 2020 பிளான் போட்டது அத்தனைமே வேஸ்டா போச்சு. சரி, பிரைஸ் காட் ஃபார் தட். அப்போ இவர் பாருங்களேன், he has planned in faith in Christ. நம்ம எப்பவுமே
கிறிஸ்துவோட சேர்ந்து தான் நம்ம பிளான் பண்ண வேண்டும். இங்க வந்து இயேசு கிறிஸ்து இவருக்கு ஒரு ஷெட்யூல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு மழை வரப்போகுது. அவருக்கு மழை நான் என்னன்னே பார்த்ததில்ல, பட் இருந்தாலும் ஹி பிலீவ். எப்படியாவது வானத்துலேருந்து ஏதோ ஒன்று கொட்ட போகுது போல இருக்கு, வானத்துலேருந்து தண்ணி யாரையும் ஊத்திடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அப்படியாவது நம்பி வாட் எவர் லார்ட் வாண்ட்ஸ் டு டூ இவர் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சார். ஓகே, அப்போ நோவாவோட ஃபர்ஸ்ட் ஃபெய்த் எப்படி இருந்ததுன்னா, பிலீவிங் த அன்சீன் திங்ஸ். இது வரைக்கும் பார்க்காதது, இது வரைக்கும் கேள்விப்படாத காரியங்களை நம்புறது தான் விசுவாசம். இது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலையும் பாருங்களேன், எட்டர்னல் லைஃப் பத்தி நம்ம இன்னும் ரொம்ப பார்த்தது இல்லை, ரொம்ப அப்படி கேள்விப்பட்டது இல்லை. யாருமே ஒரு வெரி ஃபியூ பீப்புள் அதுக்கெல்லாம் நம்ம அங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ். பட் நம்மளோட வாழ்க்கையில பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது, த அன்சீன் வேர்ல்டு. அப்ப அது எப்படி நம்ம ரிசீவ் பண்றோம்னா பை ஃபெய்த். எப்படி நோவா வந்து the unseen rain-ஐ வந்து by faithல ரிசீவ் பண்ணாரோ, அதே போலதான் the unseen eternal life we have to receive by faith, then only we will be protected. Hallelujah. ஓகே, இன்னைக்கு வந்து அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் வந்து இவர் வந்து இவரோட நாட்கள்ல மழை பார்த்ததே கிடையாது. மலையை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது இவர் மலையை பத்தி நம்புறாரு. அதே நாட்கள்ல தான் இப்பவும் நடக்கும்னா, இன்னைக்கு நிறைய பேர், ஈவன் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ், they don't believe in rapture because science doesn't give any proof on that. அது எப்படி பாடி வந்து ஆப்போசிட், இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா போகும், அப்படிலாம் மாறாது, நம்ம பாடி எப்படினாலும் இங்கே தான் போகும்னு சொல்லிட்டு சோ கால்ட் மெனி கிறிஸ்டியன்ஸ் தான் இன்னைக்கு அதை குறித்து நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ the first we need to have a faith what God has promised us. ஆண்டவர் என்ன, அதாவது அவர் சீக்கிரம் வருவேன், சபை எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா, we have to believe even though we couldn't able to see. அதை குறித்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லாட்டி கூட we have to believe it. எப்படி நோவா வந்து மலையை பார்க்காமலும் அவர் பிலீவ் பண்ணாரோ, நம்மளும் ராப்சரை பார்க்கறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் ராப்சர் நம்ம கண்ணில் பார்த்தது இல்லை, பட் we have to believe, then only we will be participating in that. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, இது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் he planned in faith. செகண்ட் பாருங்களேன், நோவா வாஸ் பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஃபிட். பயங்கர ஃபிட்டா இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல், நான் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸை விட ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் பயங்கரமா இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் வந்து அந்த வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது, இது வந்து ஆதியாகமம் நீங்க 6ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, you will find ஏன் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தாருன்னா, spiritually he was very fit with God because he had a close relationship with God. One, ஆண்டவரோட சஞ்சலித்து ஒரு வாழ்க்கை இருந்தது. சின்னதுல இருந்தே தேவனோட பேசுற ஒரு அனுபவம், தேவனோட சேர்ந்து பழகிற ஒரு அனுபவம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகிற ஒரு அனுபவம். அதனாலதான் அவருக்குள்ள அந்த ஃபெய்த் அவ்வளவு தூரம் வந்து பெருகிச்சு. ஸ்பிரிச்சுவலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஒன்னு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஜெனசிஸ் 6, 8 and 9ல பட் நோவா ஃபவுண்ட் ஃபேவர். எதனால? அவர் ஆண்டவரோட அவ்வளோ க்ளோஸா இருக்கனால நோவா ஃபவுண்ட் ஃபேவர் வித் தி லார்ட். திஸ் இஸ் த அக்கவுண்ட் ஆஃப் நோவா அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. நோவா வாஸ் ரைச்சியஸ் மேன், the only blameless person living on the earth at the time. இந்த பூமியில அத்தனை பேர் காட்டிலும் இவர் ஒரே ஒருத்தர் தான் பிளேம்லெஸ்ஸா இருக்கிறாரு. and he walked in close fellowship with God. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வந்து பயங்கரமா இருந்திருக்கு அவருக்கு. ரொம்ப சூப்பரா வாழ்ந்துருக்காரு. தேவனோட பயங்கர ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், பிளேம்லெஸ் லைஃப், ஹோலி லைஃப், அதுக்கப்புறம் என்னது ரைச்சியஸ் லிவிங். இது இருந்தனால நோவா காட் எ ஃபேவர். உலகம் எங்கும் அளிக்கப்படுது பாருங்க. இந்தியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியால, எந்த ஈவன் நார்த் அண்டார்டிகா, சவுத் அண்டார்டிகா, the Bible says in the flood water வந்து till the highest peak of the world, மவுண்ட் எவரெஸ்டுக்கு மேல ஒரு 20 அடிக்கு மேல தண்ணி இருந்துதான். இது எப்படி நீங்க நம்ம recent archaeologists they found a fossil of a shark in Himalayan mountain range. ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சில் ஷார்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி போகும்? அப்படியே நம்ம வந்து கடலுக்கு பக்கத்துல, கடற்கரை பக்கத்துல எங்கேயாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் பாருங்களேன் ஒரு 6000 அடி கிட்ட அந்த ஹைட்ல இருக்கிற இடத்துல ரீசென்ட்லி தே ஃபவுண்ட் ஏ ஷார்க்கோட ஃபாசில். அதை டேட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து எப்பதான் இருந்திருக்குன்னு பார்க்கும்போது இட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் டு த டைம் ஃப்ரேம் ஆஃப் த பிப்ளிக்கல் நோவாஸ் ஃப்ளட். ஹல்லேலூயா. பாருங்களேன்,
அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையா தான் இருக்கும். நோவா எப்படி அவ்வளோ பெரிய கப்பல் கட்டியிருக்க முடியும், எப்படி எல்லா அனிமல்ஸும் அதுக்குள்ள போயிருக்க முடியும், இட்ஸ் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்டியன்ஸும் நம்புறது இல்லை. ஈவன் உலகத்தில் உள்ளவர்களும் இதெல்லாம் ஒரு கதையா தான் இருக்கும், ஏதோ சண்டே ஸ்கூல் சொல்லித்தர ஒரு 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 கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இட்ஸ் அவங்களால இதால உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியல. even if they couldn't able to believe this, இது ஒரு பூமியில நடக்கிற காரியங்களே உங்களால நம்ப முடியலன்னா மேலான காரியங்களாலே உங்களால எப்படி நம்ப முடியும்? சரிங்களா? So the first requirement for each and every one, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்க ரெக்யர்மெண்ட் வந்து என்னன்னா, spiritually we have to be very strong with God. அப்பந்தான் ஆண்டவர் வரும் பொழுது we will be inside the ஆர்க்குள்ள நம்ம அப்பதான் சேஃபா இருப்போம். சரி, ஸ்பிரிச்சுவலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பிசிக்கலி ஆல்சோ he was very fit. அப்போ 500 வயசு அந்த காலத்துல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே 900 வரைக்கும் வாழ்ந்தாங்க. 500னா இப்போ பாக்குற ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 100 வயசு தான் மேக்சிமம் வாழ்றாங்க. அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 980 வாழ்ந்தாங்க. அப்போ 50 வயசு இப்போ உள்ள கணக்குப்படி பார்க்கும்போது 50 வயசுல பயங்கர ஹெல்த்தியா இருக்கிறார். 500 to 600 தான் அவரோட அந்த ஆர்க்கோட பில்டிங் டைம். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது பில்ட் பண்றது வந்து சாதாரணமா இல்லை. நான் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சும்மா அப்படியே நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1.5 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 15 லட்சம் கியூபிக் ஃபீட். அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியாவில் ஒரு பெரிய ஷிப்பு. அண்ட் அதோட கெப்பாசிட்டி, அது ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா, இன்னைக்கு 569 ரயில்வே இந்த ட்ரெயின் பெட்டி இருக்குல்ல, அந்த வேகன்ஸ், அந்த பெரிய அந்த நிலக்கரியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி 569 பெட்டி சேர்ந்தா எவ்வளோ கெப்பாசிட்டி வருமோ அந்த கெப்பாசிட்டி நோவா ஆர்க்ல இருந்தது. இது வந்து நம்ம பிப்ளிக்கல் டைமென்ஷன்ஸ் படி பார்க்கும்போது இதுதான். அப்போ நம்ம இந்த டைமென்ஷன் பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பிரம்மாண்ட ஷிப். நம்ம டைட்டானிக்லாம் வந்து பிரம்மாண்டம்னு சொல்றாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு 100 வருஷமா இவர் கட்டியிருக்கிறாரு. பயங்கர பிரம்மாண்டம். ஒரு 569. நம்ம இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க முந்தி மேட்டூர்ல இருக்கும் போதெல்லாம் கூட்ஸ் ட்ரெயின் அடிக்கடி போகும். அப்போ we used to count. ஒரு 2 இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வேகன்ஸ் எடுத்துட்டு போகும். 120. அப்போ அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்க வந்து 569 வேகன்ஸ் வந்து அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும், அந்த கெப்பாசிட்டி வந்து இந்த ஷிப்ல இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இது அளவுக்கு பில்ட் பண்றதுக்கு he needs a physical strength also and the spiritual strength. இது ரெண்டுமே இருக்கணும். சரிங்களா? So we have to be fit in the last days. Spiritually fit is more important. இன்னைக்கு வந்து பிசாசோட தந்திரம் என்றது அவன் ஸ்பிரிச்சுவலியா நமக்கு சிக்னஸை கொடுத்துறா. ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். பிசிக்கல் சிக்னஸ் வந்து எப்படியாவது நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். பட் ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த மென்டல் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் இந்த அடிக்ஷன், இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். அது வந்து டெவில்ட்ட இருந்து வராது. அதை கொண்டு வந்துட்டானா உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல் உங்களுக்கு வீக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கலா இட் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி. ஹல்லேலூயா. பட் ஆனா பிசிக்கல்ல உங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும்போது இட் வாண்ட் இம்பாக்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மச். சில நேரத்தில் உங்களால ஒழுங்கா ப்ரே பண்ண முடியாது, ஆனா வந்து டீப்பா இம்பாக்ட் ஆகாது. பட் இஃப் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இம்பாக்ட் ஆயிடுச்சு, அது பிசாசுக்கு இந்த கடைசி காலத்துல நல்லாவே தெரியும். அதனாலதான் என்றுமே இல்லாத டிப்ரெஷன் இப்போ ஒரு 20 வருஷம் பயங்கரமா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஸ்ட்ரெஸ், நம்ம முன்னோர்கள் பார்க்காத ஸ்ட்ரெஸ் எல்லாமே இப்போ பார்க்க முடியுது. ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு கான்செப்ட். அடிக்ஷன்ஸ் இப்போ பயங்கரம். எல்லாத்துலயும் அடிக்ஷன் தான், எங்க எடுத்தாலும். அதே மாதிரி பாவம் அப்படி பெருகி இருக்கு. எதுக்குன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு இது பண்றதுக்கு. அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா அவனோட சோல் ஈஸியா டிஸ்ட்ராய் ஆயிரும். So that's why we need to be very careful in the last days. சரி, செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்க்கும்போது இவர் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்றாரு. தேவன் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்னா ஒரு பெரிய போட் கட்டணும். ஆண்டர் கொடுத்த டைமென்ஷன் படி கெட்ட ஒரு பெரிய போட் கட்டணும். அதான் அவரோட ஊழியம். அதே நேரத்துல இவர் வந்து உலகத்துக்கு ஃபுல்லா வார்ன் பண்ணிட்டு இருந்தார். நம்ம வந்து ஹீப்ரூஸ் 11:7 பார்க்கும்போது he was warning to almost the entire world. எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு பெரிய மழை வரப்போது, ஒரு பெரிய அழிவு வரப்போது, மனம் திரும்புங்க. ஒருத்தரும் கேட்கவே இல்லை. 100 வருஷம் ஊழியம் பண்ணி ஒரு ஆத்மா கூட சம்பாதிக்காதது வந்து நம்ம நோவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ண பிரதர், ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இட்ஸ் நாட் அபவுட் யூ கேன் வின் த சோல்ஸ். ஆண்டவருடைய பிளான் படி ஆண்டவர் தான் அந்த சோல்ஸை கொண்டு வர முடியும்.
இவருடைய தீர்மானம், இவருடைய பிளான், அல்டிமேட் கோல் வந்து ஒரு ஷிப் கட்டணும். அதான் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கடமை. அந்த ஷிப் அந்த சுத்தியல் வச்சு அடிச்சிட்டு இருக்கும் போதே அங்க அந்த ரோட்ல போயிட்டு இருக்கவனுக்குலாம் இவர் காஸ்பல் சொல்றாரு, சுவிசேஷன் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, ஒரு பெரிய மழை வரப்போகுதுன்னு. பட் தே ஆர் நாட் ரெடி டு லிசன். இன்னைக்கும் நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து வராருன்னு சொன்னா சிரிக்கிறாங்க. ஏன்? இது வந்து கிறிஸ்துவருக்குள்ளத்திலே அதாவது அவங்களாலே நம்ப முடியல. அவர் வருவாருன்னு சொல்றாங்களே, நாங்க 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், அவராது வர்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இதே மாதிரிதான் நோவோட நாட்களையும் நடந்தது. அங்குள்ள மக்களாம் மழை வரும் என்னத்த சொல்றேன், நாங்க இது வரைக்கும் எத்தனை வருஷம், நாங்க 400 வருஷம் 600 வருஷம் நாங்க வாழ்ந்தாச்சு, இது வரைக்கும் ஒரு மழையும் பார்த்ததில்ல, மழைனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, நீ என்ன சும்மா கதை அடிக்கிற. அதே போலதான் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ராப்சர்னா என்னன்னு தெரியும்? ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பீப்புள் தே டசன்ட் நோ வாட் இஸ் ராப்சர். ராப்சர் நம்புறதும் கிடையாது, அதை பத்தி அதை விசுவாசிக்கிறதும் கிடையாது. ஸோ தட் ஹஸ் பிகம் எ வெரி டேஞ்சரஸ் பாயிண்ட் ஃபார் தெம். அப்போ இங்க யாராவது வந்து நோவாவோட சொல் பேச்சு கேட்கலையோ அத்தனை பேர் அழிஞ்சிறாங்க. யாருமே விசுவாசிக்கல. இந்த மாதிரி மழையெல்லாம் ஒண்ணு வராதுங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இவரை போட்டு கிண்டல் பண்ணாங்க. இவரை வந்து 100 வருஷம் கிட்டத்தட்ட கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 120 வருஷம் வச்சுக்கோங்க. 120 வருஷம் கிண்டல் பண்ணி ஆனா இவர் ஒரு நாளும் இவர் மனம் தளராத படி அந்த 100 வருஷம் இட்ஸ் நாட் சாதாரண. நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னது ஒரு 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 என்னது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அதுக்குள்ள போர் அடிச்சிடும் நமக்கு. இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுல இருந்து மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வெறுத்துறோம், வேற எங்கேயாவது நம்ம மாறணும். போர் அடிச்சு தே வாண்ட் டு சேஞ்ச் தேர் ஜாப்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாமே. போரிங். இவர் வந்து 100 வருஷமா சுத்தியலும் ஆணியும் மரக்கட்டையும் கையில தான் இருக்கிறார். இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நோபடி ரெடி டு அக்செப்ட். நம்ம என்ன வெறுத்து போயிடும், என்ன ஆண்டவரே 100 வருஷம் பிரசங்கம் பண்றேன், ஒருத்தவங்க கேட்க மாட்டேங்கிறான், என்ன ஆண்டவரே நீங்க என் கூட தான் இருக்கிறீங்களா இல்லையா அப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்றேன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. Noah did the same, but nobody listened. Hallelujah. ஆனா இவருடைய வேலையில ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த சித்தத்தை செய்யறதுக்கு இவரு வந்து கரெக்டாக இருந்தார். ஆண்டவர் என்ன டைமென்ஷன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு டைம் ஃப்ரேம்ல முடிக்கணும்னு கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்கிறாரு, கரெக்டா அது வரைக்கும் நான் பெர்ஃபெக்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து எவ்வளவு கிரிட்டிசிசம் வந்தாலும் never bothered. He just went on the path of God. தேவன் எந்த வழியில அவர் போக வச்சிருக்கிறாரோ அந்த வழியில அவர் போயிட்டே இருந்தார். ஃபைன். அடுத்தது 4th பாயிண்ட், டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். சரிங்களா? நம்மளோட ஸ்ட்ரென்த்ல நம்ம டிபெண்ட் பண்ணா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அதே நேரத்துல நம்ம ஊழியமும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தால பண்றோம், இட் வில் பி ஃபெயிலியர். நம்ம அதே மாதிரி இந்த உலகத்துல ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறோம், அது நம்ம பலத்தால பண்றோம், சுயத்தால பண்றோம், இட் வில் பிகம் எ ஃபெயிலியர், அல்டிமேட் ஃபெயிலியர். இங்க நோவா பாருங்களேன், அவருக்கு வந்து இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த 500 இயர்ஸா அவருக்கு he doesn't have any experience about the boat construction. போட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது. ஜீரோ நாலேஜ் ஆன் போட் கன்ஸ்ட்ரக்ஷன். போட்டை பத்தியோ ஷிப்பை பத்தியோ அவருக்கு ஐடியாவே கிடையாது. ஹி வாஸ் எ வைன் பிளான்டர். அந்த கிரேப்ஸ் செடி நட்டுட்டு அதன் மூலமாக வருகின்ற அந்த திராட்சை ரசத்தை எடுத்து விற்கிற ஆள் அவரு. ஓகே, அப்போ வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆர் த வைன் பிளான்டர். இவருக்கு எல்லாமே தெரிஞ்சது செடி, திராட்சை எப்படி வளரும், திராட்சை எப்படி பக்குவப்படுத்தணும், எப்படி அது கிரேப் ஜூஸா மாத்தணும், எப்படி வைனா மாத்தணும், எப்படி வந்து சேல் பண்ணணும், இது மட்டும் தான் அவருக்கு தெரியும். பட் he doesn't have a single knowledge about ஷிப்பை கெட்டுறதை பத்தி. அப்ப ஆண்டவர் நிறைய நேரத்துல நமக்கு எது வேண்டான்னு நினைப்போமோ, எது நமக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ அந்த வழியில தான் கொண்டு போவாரு. ஏன் அப்படி கொண்டு போறாருன்னா அப்பதான் நம்ம அவரை சார்ந்து வாழ்வோம். எனக்கு தெரிஞ்ச வழியிலேயே எனக்கு வந்து ஃபேவரட்டான இடத்துலயே எனக்கு ஒரு ஃபேவரட்டான சப்ஜெக்ட்லயே ஆண்டவர் என்னை கொண்டு போனார்னா we will depend on our strength. நம்மளோட ஸ்ட்ரென்த்ல அது வந்து நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம், நம்மளோட ஸ்ட்ரென்த்ல அது ஜெயம் எடுக்க பார்ப்போம். we will be a failure. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிளான் எப்பவுமே டிஃபரெண்ட் ஆகும். ஏன் ஆண்டவர் இவ்வளவு கஷ்டமான பாதையில கொண்டு போறீங்க? அப்பதான்ப்பா நீ என்னோட பிளான்ல நீ வருவ, நீ வந்து என்னை சார்ந்து நீ வாழ்வ. இல்லாட்டி நம்மளே சார்ந்து வாழ்வோம், நம்மளோட பலத்தை சார்ந்து வாழ்வோம். எப்பவுமே ஊழியமோ தேவனுடைய வேலையோ தேவனுடைய காரியமோ it should not depend on your strength or on our strength. It should depend on God's strength. இல்லையா? அதனாலதான் ஒரு 90 to 95% ஆண்டவர் வந்து நம்ம கேட்கறத விட ஆப்போசிட் தான் நமக்கு வந்து வழிவாசல திறப்பார். பிகாஸ் we have to trust on him alone. அப்ப பாருங்களேன், இவர் வந்து அவருடைய தேவனுடைய ஸ்ட்ரென்த்ல அந்த தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை
போல்டா அக்செப்ட் பண்ணிட்டார். நம்ம என்ன பண்ணோம், ஐயோ ஆண்டவர் எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல கோடிங் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது, எனக்கு அதுக்கு சம்பந்தமான ரிலேட்டடா எந்த ஒரு ஊழியமா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு கழிச்சிட்டு போயிருப்போம். மோசே அப்படிதான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் மோசே பண்ண காரியத்தினால ஆக்சுவலா மோசே மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இன்னைக்கு வந்து அப்போ மோசே வந்து 2-3 தடவை ஆண்டவர்கிட்ட சாக்கு போகுது, ஆண்டவர் எனக்கு முடியாது, எனக்கு திக்குவாய் இருக்கு, நான் பேச மாட்டேன், நான் அப்படி நான் இப்படின்னு சொல்றதுனால ஒரு டைம்ல ஆண்டவர் அவர் அடிக்கவே போயிட்டாரு, அது வேற மேட்டர். அதுக்கப்புறம் சரிப்பா நீ வந்து உன்னோட சகோதரனை கூப்பிடு, அவன் மூலமா அது அந்த சகோதரனை கூப்பிட்டு இவனோட ஸ்டேட்டஸ் லெவலுக்கு வச்சுட்டு ஆண்டவர் வந்து ஊழியத்தை மோசைக்கு தான் கொடுத்தாரு, ஆரோனுக்கு கொடுக்கவே இல்லை. அதனாலதான் பாருங்களேன், மோசே வந்து தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்காக 40 நாள் சீனா மலையில போன உடனே இங்க ஆரோன் வந்து அவரெல்லாம் நம்மகிட்ட வரமாட்டாருங்க, நீங்க கண்ணுக்குட்டி கட்டுங்க, நீங்க வந்து கண்ணுக்குட்டி ஆரம்பிங்க, அதான் கடவுள்னு சொல்லிட்டா. ஏன்னா அவருக்கு வந்து ஆண்டோட ரிலேஷன்ஷிப் இல்ல, விக்கிரகத்துக்கு நேரம் வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு டேஞ்சரஸ் பாருங்களேன். விக்கிரகத்துக்கு நேராகவும் அது வரைக்கும் தேவன் வந்து இவங்க கண்ணால பாக்குறாங்க. எப்பவுமே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு நமக்கு மட்டும்தான் அது புரியும். நம்ம அதை தட்டி கழிக்கும் போது ஆண்டவருடைய பிளான்ஸ் வந்து சிதறி அது வீணாக்கி அது வந்து பெரிய டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரும், பெரிய மோசமான விளைவுகளை கொண்டு வரும். ஆபிரகாம் பாருங்க இதே மாதிரிதான் பண்ணாரு. ஆபிரகாம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாரு, குழந்தைய பிறக்கல. உடனே சாராக்கு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, இனிமேல நமக்குலாம் ஒன்றும் குழந்தைய பிறக்காது, நீ வந்து இந்த வேலைக்காரி மூலமாவது குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். இஸ்மவேல் பிறந்த உடனே அப்பாடி எனக்கு இனிமேட்டு பையன் பிறந்துட்டான்னு நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வர்றாரு, இது உன் பையன் இல்லப்பா, இது நான் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிடையாதுன்னு. அப்போ ஆண்டவருடைய பலத்தால போகாம ஆண்டவருடைய சித்தத்தால போகாம சொந்த முயற்சியில இடைப்படும் போதுதான் அங்க வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனே நடக்குது. இன்னைக்கு ஆபிரகாம் பண்ண ஒரு பெரிய தப்புனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோத்திரத்தாரெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. So that's why we have to be very careful in receiving the God's calling. தேவனோட அழைப்பு. இங்க நோவா வந்து அவருக்கு வந்து செடி மட்டும் தான் நட தெரியும், கிரேப்ஸ் மட்டும் தான் பறிக்க தெரியும், ஜூஸ் மட்டும் தான் போட தெரியும். பட் இருந்தாலும் he boldly accepted. ஓகே, எனக்கு வந்து நீங்க போட்டு தான் செய்ய சொன்னீங்க, போட்டுனா எப்படி இருக்குன்னு அவர் பார்த்தாரு இல்லையான்னு தெரியாது. பட் ஸ்டில் he was constructing the boat on the plains. எப்பவுமே போட்டு வந்து ஒரு ஷோருக்கு இதுலதான் இது பண்ணுவாங்க, ஏன்னா அப்பதான் கடல்ல போட முடியும். இவர் வந்து நடும் கரையில, அதாவது நம்ம எப்படி நம்ம பஸ் காரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல இவர் கட்டிக்கிட்டு இருக்காரு பை ஃபெய்த். எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் ஒருத்தன் பாருங்களேன், இன்னைக்கு வந்து கடற்கரை இல்லாம யாராவது ஒருத்தர் அந்த மலைக்கு உச்சியில ஒரு போட்டு கட்டிட்டு இருந்தாருன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? பைத்தியக்காரன் தான். அதே பொருள் அன்னைக்கு வந்து அவருக்கு பேர் ஒரு 100 வருஷம் அவரை பத்தி தான் பேசியிருப்பாங்க, எல்லா நியூஸ் பேப்பரும் அவரை பத்தி தான் வந்திருக்கும். பட் ஸ்டில் he never bothered about that. He depended. அவர் பார்த்தீங்கன்னா always he has a dependent strength on God alone. சரிங்களா? அதுக்கப்புறம் be faithful in your call. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல உண்மையோடு இருக்க வேண்டும். இவருக்கு பாருங்களேன், சரி போட்டை கஷ்டப்பட்டு கட்டிட்டார். போட்டை கஷ்டப்பட்டு கட்டிட்டு அவருக்கு என்ன ட்ரஸ்ட்னு பாருங்களேன். இன்னைக்கு வந்து டைட்டானிக்லாம் அவ்வளோ டெஸ்ட் பண்ணி, டைட்டானிக்னு ஒரு கப்பல் போச்சு, அதோட ஃபர்ஸ்ட் மெய்டன் வாயேஜ்லயே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த இன்சிடென்ட் தெரியும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு கப்பலை கட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் கூட பண்ணவே இல்லை. யூஸ்வலா கப்பலை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, எங்கேயா லீக் இருக்கா, அது எப்படி ப்ராப்பரா பேலன்ஸ் இருக்கா, வெயிட் ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகுதா, அங்கங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இவ்வளோ லோடு மேலே ஏற்றும் போது கப்பல் உடையுமா, எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இவர் ஒரு டெஸ்டிங்கும் நடத்தவே இல்லை. அவ்வளோ ஃபெய்த், ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலையில கரெக்டா செய்யறாரு. இன்னொன்னு அவரோட ஸ்ட்ரென்த்ல செய்யல, தேவனுடைய பலத்துல செய்யறதுனால அது பெர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அவருக்கு அந்த ஃபெய்த். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு கோட் அடிக்கிறோம், நம்ம இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறோம், ஒரு சிம்பிள் கோடா தான் இருக்கும், ஒரு 100 எரர் வந்து நிற்கும் இன்னைக்கு ஒரு சிம்பிள் கோட்லயே. பட் ஆனா இங்க பாருங்களேன், இங்க வந்து நோவா வந்து அவ்வளோ பெரிய கப்பல் கட்டிட்டு ஒரு டெஸ்டிங் கூட நடக்கவே இல்லை. அவர் வந்து ஏன்னா இட் வாஸ் ஆல்ரெடி டன் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். தேவனுடைய பலத்துல செய்யும் போது அது பெர்ஃபெக்டா தான் இருக்கும். நம்ம பலத்துல செய்யும் போது அந்த 100 எரர் வந்து நிற்கும். Hallelujah. How many of you are with me?
சரி, அப்போ இவருக்கு ஒரு பெரிய கால். இது வந்து இவ்வளவு பெரிய போட் கெட்டதெல்லாம் சாதாரண வருஷம் இல்லை. ஏன்னா ஒரு 100 வருஷம் ஆகுது. நம்ம இன்னைக்கு ஒரு 5 வருஷத்தாலே உண்மையா இருக்க முடியல. ஒரு 10 வருஷம் போனாலே நம்ம விசுவாசம் பாதி கம்மியாயிருது. 100 வருஷமும் அதே கப்பல், அதே வேலை, அதே ஆணி, அதே சுத்தியல், அதே கீழ், அதே தாறு, அதே காரியங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு இவரும் அவரோட பசங்களும். மேபி அவங்க மனைவி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரி, இது ஒண்ணு நடக்குது. ஃபைன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மழை வந்துருச்சு. இவங்க எல்லாமே அனிமல்ஸ் எல்லாம் உள்ளால இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த பேழைக்குள்ள ஒரு வருஷம் அப்ராக்சிமேட்டா இருக்காங்க. ஒரு வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 12 or 13 months அப்ராக்சிமேட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் நோவாவோட வேலை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 12 டன் அனிமல் வேஸ்ட் வரும். அதை எல்லாத்தையும் அள்ளி வெளியே போடணும். நோவாவும் நோவாவோட பிள்ளைங்களும் ஒரு வருஷம் இதை தான் பண்ணும். ஒவ்வொரு நாளும் 12 டன் வரும். சாதாரண இல்லை. அப்போ அது இந்த 100 வருஷமும் நான் நினைக்கிறேன் அந்த நோவாவோட மனைவியும் அவரோட பிள்ளைகளோட மனைவிகளும் அந்த 100 வருஷம் அந்த ஃபுட்டு சேகரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அத்தனை அனிமல்ஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு 16,000 அனிமல்ஸ், அப்ராக்சிமேட்டா 16,000 அனிமல்ஸ் மட்டுமே இருக்கும் அதுக்குள்ள ஃபுட்டு. அதுக்குள்ள அது வந்து ஒரு வருஷம் அங்க தங்குறதுக்குள்ள ஃபுட்டு எல்லாமே, அதுக்குள்ள வாட்டர். அவங்களோட ஊழியம் பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ள இந்த மாதிரி ஊழியங்கள் தான் நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு அனிமலுக்கும் அவங்க ஃபுட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு அனிமல் போடுற வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியே தள்ளணும். 12 டன், 12,000 kgs per day. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழுக்கு வரும். இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஜாப். ஆனா ஒரு நாளும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. நம்ம என்ன பண்ணிருப்போம், என்ன ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் இருக்கிறேன், உலகத்திலே நான் தான் வந்து பெரிய ஊழியக்காரன், நான் மட்டும்தான் இங்க காப்பாற்றப்பட்டிருக்கேன், மற்றவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, என்னை வந்து எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வைக்கணும், இங்க வந்து சாணி எல்லாம் வச்சிருக்கீங்களே நம்ம சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பிரைஸ் யூ ஜீசஸ். அப்போ இப்படி இருந்தது. இந்த காரியங்கள் எல்லாமே அவர் பார்க்கும் பொழுது ஒரு நாளும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆண்டவர்ட்ட மர்மர் பண்ணல. இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் அவங்களுக்கு நான்வெஜ் இல்லாம வனாந்திரத்துல வந்ததுல அவங்களுக்கு முறுமுறுப்பு வந்துட்டாங்க. என்ன ஆண்டவர் இங்க வந்து சும்மா வந்து வானத்துல இருந்து சும்மா வேஃபர்ஸ் மட்டும் அனுப்பிட்டு இருக்கீங்க, நாங்க அங்க இஸ்ரேல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட். தட்ஸ் வை அந்த ஜெனரேஷன் யாருமே ப்ராமிசஸ் சுதந்திரத்துக்கு கொள்ள முடியல. நோவா இன்ஸ்பைட் ஆஃப் காட்ஸ் ஃபேவர், அவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், விசுவாசம் உள்ளால போய் அவரோட தேவனுடைய ஊழியக்கார பண்ண வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வேஸ்ட் ஆள்ற வேண்டிய வேலை, அனிமல்ஸ்க்கு எல்லாம் ஃபுட்டு போடுற வேலை. ஒரு வருஷம் அதை தான் பண்ணிட்டு இருந்தார் வெளியில. அப்போ அமேசிங். இதெல்லாம் நம்ம இதை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடா மாறிட்டோம். கொஞ்சம் அப்படி மேலே போகும்போது அதுக்கு கீழே இறங்க மாட்டோம். தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் கம்ஸ். சிக்ஸ்த் பாயிண்ட், டோன்ட் மிஸ் த டைம். நோவா பாருங்களேன், கரெக்டா, அதாவது ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் வந்து நோவா கரெக்டா சொல்லியிருக்கிறார், இந்த காலத்துக்குள்ள முடிக்கணும்னு. அந்த 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 மழை வரத்துக்கு ஒரு 7 நாளுக்கு முன்னாடியே நோவாவையும் அனிமல்ஸையும் அங்க வந்து உள்ளால கொண்டு போயிட்டார். எல்லா மக்களும் என்ன சொல்லியிருப்பாங்க, இதான் பாரு என்னமோ மழை வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப மழையே இல்லாம நோவா சும்மா போட்டுக்குள்ள போய் 7 நாள் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரோட்ல ஃபுல்லா பேசியிருப்பாங்க. எல்லா நியூஸ்லயும் வந்திருக்கும். எல்லா நியூஸ்லயும் கண்டிப்பா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. பாரு இவன் மழை வருதுன்னு சொன்னா நம்மளெல்லாம் ஏமாத்தி 7 நாள் சும்மா ஒரு போட்டுக்குள்ள போய் அவனும் அனிமல்ஸ் சேர்ந்து உள்ள உட்காந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருப்பாங்க. அது நம்ம தான் அப்படிதான் பேசியிருப்போம். 7 நாளுக்கு முன்னாடியே போயிட்டேன். தட்ஸ் த ஃபெய்த். ஆனா 7வது நாள் முடியும் போது, பிகாஸ் தே வர் ஆன் டைம், கரெக்டான டைம், டோன்ட் மிஸ் த டைம். அவங்க அந்த போட்டையும் மிஸ் பண்ணல, டைமையும் மிஸ் பண்ணல. நம்மளும் போட்டையும் மிஸ் பண்ணிருக்க கூட, டைமையும் மிஸ் பண்ணிருக்க கூட. ஆண்டவருடைய வருகை எந்நேரமும் இருக்குன்னா அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தத்தோட இருக்க வேண்டும். அதுக்குதான் இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே ஆண்டவர் சொல்ற நோவோட நாட்களை நடக்க வைப்பார். என்னென்ன நடந்ததோ அதே தான் மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். ஸோ we have to be ready all the time, because now the time of the ark is already built. அந்த ஆர்க் எல்லாமே ரெடியா பில்ட் ஆயிருக்கு. இந்த ஆர்க் யாருன்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த ஆர்க்ல such an amazing thing. நான் இப்போ 2 minutesல முடிச்சிடறேன். ஐம் சாரி, இட்ஸ் ஆல்ரெடி லேட். இந்த ஆர்க்ல பாருங்களேன், ஒவ்வொரு அனிமல்ஸும், பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளை, இன்செக்ட்ஸ், கிரீச்சர்ஸ், எல்லாமே ரெப்டைல்ஸ் எல்லாமே இருக்கு. எக்ஸப்ட் தண்ணியில உள்ளால இருக்கிறது மட்டும், மற்ற லேண்ட்ல வாழ்ற எல்லா அனிமல்ஸும் அங்க உள்ளால இருக்கு. பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 7 days தான் அது வாழும் இப்பவும்.
இப்பவும் அந்த அதோட லைஃப் ஸ்பேனே 7 days. இப்போ வந்து சண்டே பிறகுதான் சாட்டர்டே செத்து போயிடும், அந்த மாதிரி தான், அவ்வளவுதான் அதோட லைஃப் ஸ்பேனு. பட் நோவோட பேழையில இருந்து 2 பட்டர்ஃப்ளை தான் that lived for a year. அவங்க இந்த நோவா பேழையில இருந்து வெளியில வர வரைக்கும் அந்த பட்டர்ஃப்ளை உயிரோட தான் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேழைக்குள்ள மரணம் இல்லைன்னு அர்த்தம். There is no death inside the ark. ஒரு அனிமலும் செத்ததாக எங்கேயும் ரிப்போர்ட் இல்லை. ஒரு சின்ன எறும்பு கூட நசுங்கப்பட்டு சாகல. 2 எறும்பு தான் உள்ள போயிருக்கும், ஒன்னு மேல் ஆண்ட் அண்ட் ஃபீமேல் ஆண்ட். சரிங்களா? அதுல ஒரு எறும்பு கூட சாகல. ஈவன் மஸ்கிட்டோஸ், நான் வேடிக்கை சொல்லுவேன், அட்லீஸ்ட் அன்னைக்கு நோவா அந்த 2 மஸ்கிட்டோவும் அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பூமியில மஸ்கிட்டோவே இல்லாம இருக்கு. இந்த ஈவினிங் ஆனாலே எவ்வளவு கொசு தொல்லையா இருக்கு நமக்கெல்லாம். சரிங்களா? அட்லீஸ்ட் அவர் அதாவது பண்ணிருக்கலாமே நான் கேட்டிருப்பேன். சரி, தட் இஸ் சிம்பிள் திங். அப்போ இங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் சின்ன சின்ன கிரீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. ஆனா ஒண்ணுமே மரணம் அங்க ஏற்படல. ஏன்னா because that ark is nothing but Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்து தான் அந்த பேழையாக இருக்கிறார். இப்போ நமக்கு யார் அந்த இயேசு கிறிஸ்துன்னு அந்த பேழைக்குள்ள போயிட்டோமோ, there is no death for us. எத்தனை பேருக்கு புரியுது? how many of you? அங்க உள்ளால ஒரு சிக்னஸ் வந்ததில்லை. அந்த ஆர்க்குள்ள அவங்களுக்கோ அந்த ஒரு வருஷம் வெளியில பயங்கர மழை, உள்ளால குளிர். நமக்கு இன்னைக்கு பாருங்களேன், கிளைமேட் கொஞ்சம் அப்படி மாறினாலே எல்லாத்துக்கும் தொண்டை பிடிச்சிருது. எஸ்பெஷலி எனக்குலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு தொண்டை பிடிச்சிரும், ஃபீவர் வந்துடும், அப்படி இப்படின்னு பிரச்சனை. ஒரு சின்ன மழைக்கு அது நாட் ஈவன் 1/2 சென்டிமீட்டர் கூட பேஞ்சிருக்காது. அன்னைக்கு மட்டும் லைட்டா அந்த கிளைமேட் கூலா இருந்திருக்கும், உடனே தொண்டை பிடிச்சிடும். இவங்க வந்து 40 நாள் பயங்கர மழைனா இன்க்ளூடிங் மவுண்ட் இமாலயாஸே மூழ்கி அந்த பனிக்கட்டி கூட கீழே தான் கிடக்குது. அப்படின்னா அவ்வளவு குளிரா இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தும் there is no sickness inside. ஓகேங்களா? ஒரு ஃபைட் கூட இல்லை. ஒரு அனிமல்ஸ்க்கு இன்னொரு அனிமல்ஸ்க்கும் சண்டை கிடையாது. யாருமே மாறி மாறி சண்டை போடாம இருக்கு, அமைதியா இருக்கு. சரிங்களா? பிகாஸ் that ark is nothing but Jesus Christ. In Christ there is peace all the time. In Christ there is only life. In Christ there is no death. In Christ we have everything. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில நம்ம சரீரம் மேபி அழிஞ்சு போலாம். If we are in Christ we will live forever and ever when we are in Jesus. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ தேவன் வந்து இந்த நோவாவோட காலத்துல நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நோவா கொண்டு அழகாக வந்து அந்த பேழைக்குள்ள வைக்கிறது வந்துன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள அழகாக வச்சுட்டார். இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. எல்லா அனிமல்ஸும் அவருக்குள்ளதான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்க முடியும். நாமளும் அவருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கு, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அப்போதான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நித்தியமாக போக முடியும். ஹல்லேலூயா. So just rejoice yourself. ஏன்னா எப்படி நோவா வந்து மிஸ் பண்ணாம அவருடைய காலிங்ல கரெக்டா இருந்து கரெக்டான டைம்குள்ள அந்த ஆர்க்குள்ள போயிட்டார், அதே போல நாமும் இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியுது, எங்க பார்த்தாலும் பார்ட்டி, எங்க பார்த்தாலும் வெட்டிங், எங்க பார்த்தாலும் பேங்க்வெட்ஸ், இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் we are living in the last moment. கடைசி மினிட்ஸ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனி டைம் ஜீசஸ் could come. So before that, get ready to be inside the ark. அந்த ஆர்க்குள்ள இருந்துட்டீங்கன்னா we will be safe. That ark will be raptured one day. அவர் வரும்போது நம்மளை எடுத்துட்டு போயிடுவார். Then we will be alive forever. அவரோட என்றென்றும் நம்ம வந்து சந்தோஷமாக நித்தியமாக வாழ போகிறோம். So with this I want to conclude. I hope it's blessed. நீங்க உண்மைக்குமே ஆண்டவர் உங்களோட ஏதாவது பேசினார்னா just give glory to God alone. May God's name alone be glorified. ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. Let's close our eyes. Loving heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கும் இந்த worship and wordக்காக நன்றி. உம்மை ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக ஜீவன் உண்டாகட்டும். எப்படி அந்த ஆர்க் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிச்சோ அந்த இடத்துல ஒரு அழிவும் இல்லை, அப்போ ஒரு மரணமும் இல்லை, ஒரு சிக்னஸும் இல்லாதபடி நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. தேவரீர் நீரே எங்களுக்கு அந்த பிழையாக இருக்கிறீங்க. இயேசுவே நீர் எங்களுக்கு அந்த எல்லா
அந்த வருகின்ற ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க அப்பா. அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது வெளியில மரணம் உள்ளால ஜீவன் இருந்தது, பேழைக்கு வெளியில மரணம் உள்ளால ஜீவன். அதே போல இயேசுக்குள்ள இருக்கும் பொழுது எங்களுக்கு ஜீவன் இருக்கும். இயேசுக்குள்ள இல்லாத வெளியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மரணம் உண்டு அப்பா. அதே அந்த ஒரு நிச்சயத்தோடவும் அந்த ஒரு காரியத்தோடும் எங்களோட நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. என்றென்றும் உமக்குள்ள வளரவும், உம்மோடு நெருங்கி இருக்கவும், உம்மோடு பேசவும், உம்மோட காரியங்களை கத்துக்கொள்ளவும், உம்மை சந்திக்கவும், உம்மோட வருகும்போது ஆண்டவரே உம்மை எதிர்நோக்கி நாங்கள் நிற்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஒரு விசேஷ பாதுகாப்பை வைங்க. அந்த பேழைக்குள்ள ஒவ்வொருத்தரையும் அழைத்து சொல்லுங்க. ஏற்ற வேளையில் அந்த பேழைக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவ என்னும் அந்த பேழைக்குள்ள யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தரையும் அந்த பேழைக்குள்ள கொண்டு வாங்க. ராமா ஷிகான் தொரைபா ஹாத்தோ ஷெபேலா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருத்தரையும் பொழுதையும் மூடட்டும் அப்பா. எத்தனையோ பேர் அவங்களோட விசுவாச வாழ்க்கையில அந்த பேழைக்கு வெளியில இருக்கிறேன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் நவ் let them have the opportunity to come inside the ark, Lord. அந்த பேழைக்குள்ள வருவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுங்க. தேவ கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. தேவ பிரசனத்தினால் நிரப்புங்க, தேவ வல்லமையால் நிரப்புங்க. ஒரு விசேஷ பாதுகாப்பை வேறுங்க. குறிப்பாக இந்த பேண்டமிக் டேஸ்ல லார்ட் let everybody come inside the ark right now. Outside we could see the destruction, outside we could see the death, but inside in Christ we will not see any death anymore. Hallelujah. Father, we love you. ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களை பாதுகாப்பாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக அவங்களோட ஆத்மா உம்மில் இளைப்பாறவும், உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கவும் கிருபை தாங்க. சகல துதிகான மகிமை மாட்சி மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. God bless you. Thank you so much for joining in. Next week Saturday 5 to 6 திருப்பி ஜாயின் பண்ணலாம். Meanwhile weekdays நீங்க எல்லாரும் யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா please come and join our Bible study from 6:30 to 7. May God's name alone be glorified. Let's give glory to God and be in the ark of Jesus all the time. God bless you.